சாயப்பா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் எது தெரியுமா? இந்த 3 விஷயங்களை செஞ்சா மட்டும்தான் அவர் உங்களுடன் சேர்ந்து பயணிப்பார். ஒரே விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வெற்றி எளிது, தோல்வி அரிது. இதுதான் அன்பே சாயில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியம். ரகசியத்தை தயவு செய்து ஒருவருக்கும் சொல்லாதீர்கள். ஏன்னா அந்த உலகம் உங்களை வாழ விடாம வழி செஞ்சுக்கிட்டே இருக்கும். கர்மாதான் காரணம், கர்மாதான் காரணம்னு சொல்லி புலம்புறீங்களே, உங்களை கர்மா ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களை விட்டு போய். திரும்ப திரும்ப அதை நினைக்கிறீங்க. பார்த்து வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் இடைஞ்சல கொடுத்துற போது ஜாக்கிரதை. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா, என் உயிரின் உயிரானவர்களே, நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் நாம என்னைக்கு முழு மனதோட பொறுப்பு ஏற்கிறோமோ, அதற்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் இந்த பதிவு. உங்களில் பலருக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. என் வாழ்க்கையில் பல கஷ்டம், பல துன்பம், எல்லாத்துக்கும் காரணமாக சில காரணத்தை நாம் சொல்கிறோம். அதில் நமக்கு ஒரு உடன்பாடு இருக்கிற மாதிரி நாம் ஃபீல் பண்ணுறோம். இப்போ அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை மாறி இருக்குதா? ஏதாவது வேகம் எடுத்திருக்கா? ஸோ திருப்பி திருப்பி ஒரே இடத்துல நிற்குது. உடனே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். ஸோ என்னென்னமோ மாற்றி பார்க்குறோம், மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற நிலைமை வந்த உடனே கடவுள்கிட்ட போயிட்டு கண்ணீர் விடுறோம். கடவுள்கிட்ட கண்ணீர் விட்டதுக்கு அப்புறமும் கடவுள் நம்ம வாழ்க்கையில் எதையுமே செய்யலை. அப்போ திரும்பவும் ஒரு புரியாத விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி முயற்சிகள் செய்கிறோம். ஆனாலும் எந்த விதமான லாபமும் இல்லை, எந்த விதமான நஷ்டமும் இல்லை. ஏன்னா இப்போ கணக்குக்கே வரல நம்ம வாழ்க்கை. ஒரு கணக்குக்கு வந்தால் தானே அது லாபமாக நஷ்டமாக இருக்கும். ஸோ லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லைன்னா அங்கே கணக்கே இல்லை. ஸோ கணக்கை சரியாக தொடங்கலை, கணக்குக்கு உண்டான எண்ணிக்கை அங்கே இல்லை. ஸோ இருந்தால் தானே நம்ம போட்ட கணக்கு சரியா இல்லை தப்பான்னு தெரியும். இனிமே நம்ம போடக்கூடிய கணக்கை சரியாக போட்டால் நம்ம சாயப்பா அப்படின்ற டீச்சர் மதிப்பெண்ணை 100க்கு 100 கொடுத்துருவார் தானே. அப்போ இங்கே யார் யாருக்கெல்லாம் 100 out of 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ 100 மார்க்கு நாம் எடுக்க போகிறோம். இந்த பதிவில் நடந்தவை அனைத்துக்கும் பொறுப்பேற்கிறேன். இதுதான் முதல் பாடம். சரி, பொறுப்பேற்றுக்கிட்டா போதுமா? வேற எதுவும் செய்ய வேண்டாமா? பொறுப்பு ஏற்றுக்கிட்டா 100 மார்க் கொடுத்துட்டா எல்லாரும் பொறுப்பேற்றுப்பாங்க. ஒருத்தவங்க விட மாட்டாங்க, எல்லாரும் பொறுப்பேற்றுப்பாங்க. உனக்கு என்ன, நான் பொறுப்பேற்றுக்கணும் அவ்வளோதானே, சரி நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நீ எனக்கு 100 மார்க்கை கொடுத்துடு, ஸோ நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு. ஸோ அப்படி பொறுப்பேற்றுக்கிட்டா 100 மார்க்கு அவர்கிட்ட வாங்கிட முடியுமா? முட்டை மார்க்கு தான் வாங்க முடியும். அப்போ முதல் படம் பொறுப்பேற்றுக் கொள்ளுதல். 2வது பாடம் சரி செய்தல். ஸோ நிறைய பேர் பொறுப்பேற்றுக்கிறோம். அன்பேசால சொன்னாங்க, நீங்க சொன்னது போல நான் நடந்துக்கிறேன், பொறுப்பேற்றுக்கிறேன், ஆனால் வெற்றி கிடைக்கல சாய்ராம் அப்படின்னு. நான் திருப்பி கேட்டேன், வெற்றி எப்படி கிடைக்கும் சாய்ராம்? உடனே ஒரு ஆடியோவை லிங்க் அனுப்பி, நீங்கள் சொன்னீங்கல்ல பொறுப்பேற்றுக்க சொல்லி, நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன். அப்போ ஏன் எனக்கு வெற்றி கிடைக்கல? கர்மாவாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் கர்மாலாம் இல்லை, கர்மாலாம் முடிஞ்சிடுச்சு, கர்மா தொலைஞ்சிடுச்சு. ஏன் இன்னமும் அந்த கர்மாவை போனவனை ஏன் உள்ளே கூப்பிட்றீங்க? ஒரு திருட்டு பையன், ஒரு குடைச்சல் கொடுக்குற பையன் வீட்டை ஆக்கிரமிச்சான். இப்போது அவன் வீட்டை விட்டு வெளியேறிட்டான். அப்போ மறுபடியும் அவனை கூப்பிட்டா வந்துடுவானா வரமாட்டானா? வந்துடுவான். அப்போ ஏன் கர்மா கர்மா கர்மா? ஸோ கர்மா முடிஞ்சிடுச்சு, அவன் விட்டு போயிட்டான். அப்போ கர்மா பிரச்சனை கிடையாது. பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் சரி செய்யறது என்ன, செஞ்சீங்களா அப்படின்னு. நீங்கள் சரி செய்கிறத பற்றி சொன்னீங்களான்னு கேட்டாங்க. நான் திருப்பி கேட்டேன், பதிவை முழுசாக கேட்டீங்களா? கேட்கல. அப்போது நாம் சொல்ல வந்ததை பாதி கேட்டு அதன்படி நடந்து எங்க வெற்றி அப்படின்னா, நான் எந்த வெற்றியை சொல்ல முடியும்? அப்போ சரி செய்தல் அப்படின்னா என்ன? உன் வாழ்க்கையில் நடந்த தோல்விக்கு நீ பொறுப்பேற்றுக்கிட்ட. ஏன் தோல்வி வந்தது? எதுக்காக தோல்வி வந்தது? தோல்வி சும்மா வந்துடுமா? சும்மா இருந்ததால் தோல்வி வந்துடும். அப்போ ஏன் சும்மா இருந்தோம்? எதுக்கு சும்மா இருந்தோம்? என்ன செஞ்சிருக்கணும்? யோசிக்கணுமா இல்லையா? ஸோ என்ன செஞ்சிருக்கணும்? அப்போ சரி செய்தல் அப்படின்றது செயல்படுவதற்கு சமம். அப்போ சரி செய்யாம எதையுமே அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஸோ முதல்ல என்ன பண்ணணும்? பொறுப்பேற்றுக்கிறோம், அடுத்ததை சரி செய்கிறோம். அப்போது உன்னுடைய பலகீனங்களை அத்தனையும் நீ மறுபடியும் ரீகால் பண்ணி அதில் ஒன்றை பலப்படுத்தி அதற்கு அப்புறமா அதை என்ன செய்யணும்? அடுத்த செயல்படுத்தக்கூடிய திட்டம். அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது அதனுடைய விளைவுகளை பொறுத்து நாம் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நல்லபடியாக கற்றுக்கிட்டு அதில் இருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கணும். ஸோ எப்போ இந்த மாதிரி பயணத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு அவர் அங்கே வெயிட் பண்ணுவார். எங்கே? நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ அங்கே. அதுக்கு அப்புறம்தான் அவருடைய செயல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் செயல் கிடைக்காது. அவருடைய வழிகாட்டுதல் அப்படின்றது உங்களுக்கு முழு அளவில் வராமல் போயிடும். ஒன்ஸ் அவர் வழி காட்டிட்டாருன்னா
எந்த கன்ஃபியூஷன்ஸும் கிடையாது. கிளியரான ஒரு இடம். அந்த இடத்துல நாம் போய் அசால்ட்டாக உட்காரலாம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பொறுப்பேற்றுக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? சரி செய்யணும். அடுத்தது என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும். ஸோ இந்த 3 விஷயங்களை யார் யாரெல்லாம் செஞ்சீங்க? ஸோ இந்த 3 விஷயத்தை செஞ்சால் 4வது அவருடைய விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு எல்லை வரைக்கும் நம்ம செயல்படணும். அந்த எல்லை தாண்டினதுக்கப்புறம் அவருடைய வேலைகளை ஆரம்பிச்சுடுவார். அப்போ இந்த 3 விஷயத்தில் எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா அவர் வெயிட் பண்ணிகிட்ருப்பார். ஆனால் உங்களுக்கு ஆதரவு, உங்களுக்கு வழிகாட்டியாக அவர் இருக்க மாட்டார். அப்போ அன்பே சாயில் அந்த ஆடியோஸை கேட்குறோன்னா முதல்ல அந்த 3 ஸ்டேஜை நீங்கள் கடந்திருக்கீங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் 4வது ஸ்டேஜ் கிடையாது, மறுபடியும் அவருடைய ஸ்டேஜில் இருந்து 1 2 3 அப்படி போகும். அப்போ அந்த 3 ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் படாத பாடுபடணும். ஏன்னா பல விஷயத்தை மாற்றணும், தலைக்கீழே மாற்றணும், தலைக்கீழே எல்லாத்தையும் சரி பண்ணணும். எதெல்லாம் நமக்கு நல்லதுன்னு படுதோ அது அத்தனையும் சிரமங்கள் பார்க்காம ஸோ மன மகிழ்ச்சியோடு செய்யணும். அதை மனப்பூர்வமாக செய்யணும். அந்த மனப்பூர்வம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை ஆசையாக செய்யணும், கவனத்தோடு செய்யணும், நேர்மையாக செய்யணும், நம்பிக்கையோடு செய்யணும், தளராமல் செய்யணும். இத்தனை விஷயங்கள் இருக்குது. நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா ஆசைப்பட்டு செய்யும்போது அதனுடைய அனுபவம் வேறு மாதிரி, வேறு வழியே இல்லாமல் செய்யும்போது அதனுடைய அனுபவம் மோசமாக இருக்கும். ஆனால் இங்கே மோசமான வேலையை நீங்கள் எப்படி செய்யணும்? ஆசைப்பட்டு செய்யணும். இது உங்களுக்கு மோசமான வேலைன்றதை எழுத வச்சு சொல்கிறேன்னா, காலையில் எழுந்திருக்கிறது கூட சில பேருக்கு மோசமாக இருக்கும். இவ்வளோ பனி பெய்யுது, இப்படி குளிர் அடிக்குது, நான் எப்படி எந்திரிக்க முடியும்? என் உடம்பு படாத பாடுபடுமே, தும்மல் வேற வருது, தலை வலிக்குது. ஸோ எப்படி 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு நான் என்ன செய்வேன்? இதெல்லாம் உங்களுக்கு மோசமான வேலையை நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் நீதிபதியாக இருந்து, நீங்கள் அட்வொகேட்டாக இருந்து, நீங்கள் நீதிபதியாக தீர்ப்பு சொல்லி நீங்கள் உங்களை சரி பண்ணீங்க. அப்படி அப்போ இது உங்களுக்கு மோசமான வேலை தானே. அப்போ அதிகாலை பிரம்மா முகூர்த்தம் 3 to 4:30, ஐ திங்க் 5 வரைக்கும் நினைக்கிறேன். அந்த டைமில் நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு மிகப்பெரிய ஒரு வரத்தை அது கொடுக்குதுன்னு நம்ம நல்லா சொல்லியாச்சு. ஆனால் அன்பே சாயில் எழுந்திருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. முதல்ல பதிவை பார்க்குறவங்களே ரொம்ப கம்மி, ரைட்? அப்படிங்க 4 மணிக்கு எழுந்திரிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் பார்க்குறாங்க, ஓகே 3 தான் செய்யணுமா, செஞ்சிடலாம். என்ன எப்படி செய்ய முடியும்? எதை வச்சு செய்ய முடியும்? இது உங்களுக்கு தெரியாதா என்ன? நல்லா யோசிச்சு பாருங்கள். இங்கே தெரியாததை நான் என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? இல்லை நான் எதோ புதுசாக சொல்கிறேன்னா? நீங்கள் சரி பண்ணால் வாழ்க்கை சரியாகும், கரெக்ட்? இது உங்களுக்கு தெரியாதா என்ன? ஒரு தோல்வியை பார்க்குறீங்க, ஓ இதுதான் பிரச்சனையா, சரி பண்ணலாம். இது நான் சொல்லி தான் தெரியணுமா? இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸில் அட்டன் பண்ணி ஒரு 3 நாள் கிளாஸ் 4 நாள் கிளாஸுக்கு 10-15,000 ரூபாய் கட்டி ஒரு ஏசி ரூம் சொல்லி ஒரு நோட்ஸை எழுதி அப்புறம் தான் நீங்கள் சரி பண்ணுவீங்கடா? சொல்லுங்கள். ஸோ அப்படி கிடையாது. எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாமல் இங்கே எந்த விஷயமும் இல்லை. ஆனால் அது எப்படி செயல்படுத்தணுன்றதை முழு பதிவை கேட்டால் தானே தெரியும். அப்போ முழு பதிவை கேட்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ அவசரம் என்ன? உண்மையிலே அவசரமாக இருந்துச்சுன்னா சந்தோஷம். ஆனால் நாம் மனசை வேறு ஏதோ ஒரு வேலையில் வச்சுக்கிட்டு ஆடியோ கேட்குறோம், ரைட்? அப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த வேலை முடிச்சுட்டு முழு மனதோடு இறங்கினாதான் நீங்கள் நிச்சயமாக அதை செயல்படுத்தவே முடியும்.
அப்போ நம்ம செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய சோம்பேறித்தனமான இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே எக்கச்சக்கம். ஆனால் அதையெல்லாம் சரி பண்ணாதான் வாழ்க்கையில் வெற்றியும் எக்கச்சக்கமாக கிடைக்கும். ஸோ எக்கச்சக்கமாக எது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் நிறைய விஷயத்தை செய்யணும். முதல்ல நம்ம சோம்பேறித்தனத்தை ஒதுக்கணும். சோம்பேறிகளால் எதையுமே சாதிக்க முடியாதுன்றது உங்களுக்கு புரியலையா, இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த சோம்பேறி உள்ளுக்குள்ள ஒருத்தன் இருக்கான், அவன் முழு சோம்பேறி. அந்த சோம்பேறியை விரட்டு, அவன் திரும்பி வரவே கூடாது. ஸோ அவனை எப்படி விரட்ட முடியும்? பிளான் பண்ணி காலையில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு நாளைக்கு முன்னாடியே அதை பற்றியே கனவு காணுங்க, அதை பற்றியே நினைங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் போது எப்படி அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சிடுச்சுன்னா எந்திரிச்ச உடனே நீங்கள் பாட்டுக்கு பம்பரா மாதிரி சுற்றுவீங்க. உலகம் எப்பயுமே 7 மணிக்கு தான் எழுந்திருக்குது அதிகபட்சமாக. ஸோ அதிகம் பேரும் 7 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாங்க. ஆனால் 3 மணி நேரத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் மிச்சம் பண்ணுறீங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சா, 5 மணிக்கு எழுந்திரிச்சா 2 மணி நேரம், 6 மணிக்கு எழுந்திரிச்சா 1 மணி நேரம். ஸோ நமக்கு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, 1 hour எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இதுக்குள்ளே நல்ல தூக்கம் வேணும். தூக்கம் இல்லைன்னா பைத்தியம் பிடிக்கும். தூக்கம் இல்லைன்னா பைத்தியம் பிடிக்கும். தூக்கம் இல்லைன்னா நோய் வரும். தூக்கம் இல்லைன்னா டல்லாக ஆகும். தூக்கம் இல்லைன்னா உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளும் கூட்டணி போட்டு உங்களை கொல்லும். ஸோ எல்லா விஷயத்தையும் நாம் சரி பண்ணணும். முதல்ல உங்களுக்கு நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கணும். எம்ப்ளாயி கரெக்டாக வரானா, கரெக்டாக போகிறானா அப்படின்னு. ஸோ நீங்கள் தான் உங்களுக்கு எம்ப்ளாயி, நீங்கள் தான் உங்களுக்கு எம்ப்ளாயர். இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலைக்காரன் சரியாக செய்கிறானா, சரியாக செய்யலையா, அவன் கடமையை கரெக்டாக பண்ணுறானா இல்லையான்ற விஷயத்த கூட நம்ம கவனிக்க தவறுறோம். ஸோ பிரச்சனை அப்படின்றது இங்கே தான், வேறு எங்கேயும் இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் நான் பொறுப்பை ஏற்றுக்கிறேன்னு சொன்ன உடனே வெற்றிகள் கொடுத்துட்டோமா? கோடி பேர் வந்து நிற்பாங்க. கோடி பேர் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் இதுதான் வெற்றியின் ரகசியம்னா எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பேற்று வந்து நிற்பாங்க. ஏன்னா தேவை வெற்றி. வெற்றி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா வெற்றிக்கு தகுந்த மாதிரி உழைப்பு இல்லைன்றதால அது கஷ்டம்னு நினைக்கிறீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், வெற்றின்றது அன்பே சாயில எளிது, தோல்வின்றது அரிது. இந்த வார்த்தை உங்களுக்கு வேணுமா? இந்த வார்த்தை வேணுமா? இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய பர்ஃபெக்ட் வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? ஸோ நிறைய வார்த்தைகள் சாய்ப்பா என் எண்ணங்களில் உள்ள புகுத்தும் போது எனக்கே அது ரொம்ப வியப்பாக இருக்குது. எப்படி இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வருதேன்னு. இன்றைக்கி காலையில் கூட ஒரு சாய்ராம் சொன்னாங்க, இது வரைக்கும் இந்த வார்த்தை கேள்விப்பட்டதே இல்லை. சாய் 365 கேள்வி பதில்ல சாபம் விடும்போது அது மற்றவங்களை தாக்குமா அப்படின்னு கேட்கும்போது, விட்ட சாபத்தை விட விடாத சாபம் வேலை செய்யும்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, விடாத சாபம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன், நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ எல்லா வார்த்தைகளும் மேலே இருந்து வருது, அது இங்கே இருந்து வெளியில் போகுது, அவ்வளோதான். ஸோ அதே போல தான் இங்கேயும். ஸோ வெற்றி அப்படின்றது எளிது, தோல்வி அப்படின்றது அரிது. இந்த அன்பே சாய் குடும்பத்தில் இதுதான் மிகப்பெரிய பொக்கிஷமான வார்த்தை. ஆனால் வெற்றி ஏன் கடினமாக இருக்குது அப்படின்னா, அந்த கடினமாக நீங்கள் நினைச்சதால அதற்கு உரிய வழிகளை நீங்கள் சரி பண்ணலன்றதுக்காக அது கடினமாக்கப்பட்டது. அது எளிதானது தான், கடினமாக்கப்பட்டது நீங்கள் தான். நீங்கள் தான் அதை கடினமாக்குனீங்க.
பட் அதை ஒரு ஃப்ளோவில் விட்டுருந்தா அது அழகாக போயிருக்கும். ஆனால் நீங்கள் விடலை. எதெல்லாம் செய்யணும்னு நீங்கள் நினைச்சீங்களோ அது இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் செய்யலை. ஒத்துக்கிறீங்களா? கேள்வி கேட்கட்டுமா? எந்தெந்த விஷயங்களை நீங்கள் செய்யணும்னு நினைச்சீங்களோ அது இன்னைக்கு வரைக்கும் செய்யாமல் இருந்திருக்கீங்கன்னா அது என்ன விஷயங்கள், அதை கமெண்ட் பண்ணுங்க. இப்பயும் சொல்கிறேன், வெற்றி எளிதில் கிடைக்கணும்னா 4 மணிக்கு எழுந்திருக்காம கிடைக்காது. அதே போல் 7 மணி நேரமும் தூங்கணும். இங்கே அதுவும் முக்கியம். 2 மணிக்கு வரைக்கும் முழிச்சிருந்துட்டு 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு 8 மணிக்கெல்லாம் காலையில் சாப்பிட்டு மறுபடியும் 2-3 மணி நேரம் தூங்குனா வேலைக்கு ஆகாது. ஸோ நான் ஒரு டைம் ஷெட்யூல் சொல்கிறேன். 6 மணிக்கு 6 மணி நேரம் தூக்கம், இல்லை 7 மணி நேரம் தூக்கம். 10 மணிக்கு நீங்கள் தூங்க போகக்கூடிய மனுஷங்களாக மாறணும். ஸோ 10 மணிக்கு நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடணும். அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் அன்பேச ஆடியோ கேட்டுட்டு கூட தூங்குங்க, நோ இஷ்யூ. நீங்கள் கேட்கலன்னா உங்கள் ஆன்மா கேட்குது இல்லை, கேட்கட்டும். எப்படியோ ஒன்று உள்ளே போகட்டும், அவ்வளோதான். நீங்கள் கவலைப்படாதீங்க, ஐயோ நான் கேட்கலையேன்னு. உங்களுக்குள்ள ஒரு பதிவு, அந்த பதிவை அங்கே போய் இறக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த பதிவு எத்தனை நிமிஷமோ அத்தனை நிமிஷமும் நீங்கள் கேட்கணும்னு முடிவு பண்ணி கேளுங்க. உங்களை கேட்க வைக்கணுன்றதுக்காக ட்ரிக்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண கிடையாது. எனக்கு அது தேவையும் கிடையாது. 4 மணிக்கு எந்திரிக்கணும். 6 மணி வரைக்கும் சாய்பாவுக்கு செய்யக்கூடிய ஆரத்தி, சச்சரிதம், மெடிடேஷன் இதெல்லாம் செய்யணும். 6 to 7 ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடணும். அதுக்கப்புறமா உங்கள் வேலைகளை, கடமைகளை செய்ய ஆரம்பிக்கணும். மதியம் ஜஸ்ட் 30 மினிட்ஸ் மட்டும்தான் ஸ்லீப்பிங் ஹவர்ஸாக இருக்கணும். 30 மினிட்ஸ் மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். 10 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிருக்கீங்க. அந்த தூக்கம் எப்படி இருக்கணும்? கட்டில படுத்து தூங்கக்கூடாது. ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் டைம் இருந்துச்சுன்னா தூங்குங்க, தப்பு கிடையாது. ஆனால் அந்த தூக்கம் குறைஞ்சது 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம். இல்லை வீட்டில் ஹாயாக இருக்கிறீங்கன்னா 30 மினிட்ஸ், ஓகே, நோ இஷ்யூ. கட்டில படுத்து தூங்கக்கூடாது, சேரில் உட்காந்து தூங்கணும். ஓகே, இது. ஸோ எந்தெந்த வேலைகளை செய்யணும்னு சொல்லி முன்னாடியே ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இதை நான் செய்யணும், இதை நான் முடிக்கணும் அப்படின்னு எதெல்லாம் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி, தேர்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு கொடுத்து அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணணும். எங்கேயாவது பெண்டிங் வச்சுருக்கோமா? இல்லை. அப்படி பெண்டிங் வச்சுருந்தா அடுத்த நாள் அதை முடிச்சுட்டு அடுத்த ப்ரையாரிட்டியை கொடுக்கணும். ஏன்னா எதெல்லாம் அலட்சியப்படுத்துகிறீங்களோ அதுதான் நம்மளை தாக்குது. நம்ம லாஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், அதை அப்புறம் பார்த்துக்கலான்னா இல்லை, அது இப்போதைக்கு லாஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஆனால் ஒரு நாள் அது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக மாறும். அதனால் எல்லாத்தையும் நாம் செஞ்சு முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள், இல்லைன்னா பிளான் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாள் இரவும் சாய்பா கிட்ட எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் சாய்பா நன்றி, இது நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ப்ரேயர்ஸ்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். மறுபடியும் நம்ம ரீஷெடியூல்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு சார் நம்ம ரொம்ப குழப்பமாக இருக்குது, எனக்கு டோட்டலாக ஒரு ஷெடியூல் போடுங்க அன்பே சாயிட. நாங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் இங்கே அப்படின்னு. ஸோ எகைன் ரீஷெடியூல்ஸ் எல்லாமே நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த வீக்குள்ளே நம்ம ரீஷெடியூல் கொடுக்குறோம். இனி பர்ஃபெக்டாக பண்ணுறோம் எல்லா விஷயமும் சரி. ஸோ எந்த பெண்டிங்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், சாய் 365 கேள்வி பதில்கள் ஒரு நாளைக்கு 3 கேள்வி. நீங்கள் கேள்விகள் இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 12-15 கேள்வி வந்திருக்குது. ஆனால் எது புதுசாக இருக்குதோ, எது வித்தியாசமாக இருக்குதோ அதுதான் கேள்விக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா சும்மா சொன்னதே சொல்லி நான் உங்களை போர் அடிக்க விரும்பலை, அது எனக்கும் ரொம்ப போரிங் ஆகுது.
ஏன்னா அன்பே சாயில நம்ம நிறைய பேசுகிறோம், எக்கச்சக்கமாக பேசுகிறோம். அது வந்து 5 நிமிஷத்துலேருந்து 8-10 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணுன்ற டார்கெட்டு. ஏன்னா நானும் பேசிகிட்டே இருக்கேன், நீங்களும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கும் வேலை இருக்கும், எனக்கும் வேலை இருக்கும். அதனால் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது வேலை கிடையாது, பேசுகிறத செய்கிறது தான் வேலை இப்போது இங்கே எல்லாருக்குமே. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணணும். எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க சொல்லுங்கள். ஸோ அன்பே சாயில சொல்கிறது 100க்கு 100 ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வெற்றி அப்படின்றது எளிது, தோல்வி அப்படின்றது அரிது. எளிது வேணுமா அரிது வேணுமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் எந்த ரகசியத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்றைக்குமே சரி, நான் இப்படி கேட்குற என் வாழ்க்கை மாறும்னு யாருக்கிட்டையும் சேலஞ்ச் பண்ணாதீங்க, தப்பு. உங்கள் மனசோட வைங்க. ரகசியங்கள் காக்கப்படணும். ரகசியங்கள் தான், அது பேர் தான் ரகசியம். இந்த ரகசியம் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும், சாயப்பாவுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களை யாரும் துச்சமாக நினைக்க மாட்டாங்க. நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா, ஐயோ என்னது ஏதோ நடந்துக்கிருந்துட போயிட போகுது, அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நாம் தோற்றுருவோமே அப்படின்னு இந்த உலகம் கேவலமாக நினைக்கும், மட்டமாக நினைக்கும், மோசமாக நினைக்கும். ஏன்னா எவனையும் வளரவே விடாது, எல்லாரையும் எப்படி பண்ணணும்னா அழிக்கணும்னு நினைக்கும். உலகம் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல தாண்டி வந்துட்டோம். ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. நல்ல மனிதர்கள் சந்தோஷமாக நீ நல்லா இருக்கணும்னு வாழ்த்தக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டாங்க, ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே இன்றைக்கி என்ன ஆகுது, ஒரு நல்ல ஒரு சாய்ராம் அவங்க வந்து ரொம்ப, அவங்க சொன்னாங்க என்கிட்ட, ஒரு 70 இயர்ஸ் அவங்களுக்கு ஏஜ். ரீசன்ட் டேஸில் நான் ஒரு காலத்தில் யாருக்குமே மூஞ்ச சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டது கிடையாது, ஒரு கஷ்டமான வார்த்தைகளை கூட பேசுனது கிடையாது. ஆனால் இந்த உலகம் என்னையே மாற்றிடுச்சு. இப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுன்ற அளவுக்கு எனக்கு புத்தியில் இந்த பாடத்தை இந்த உலகம் கற்றுக் கொடுத்துடுச்சு. என்னோட நல்ல குணங்கள் அழிஞ்சிடுச்சு. எப்படி அழிஞ்சதுன்னு தெரியல. இதை எதுக்கு அவங்க கேட்குறாங்கன்னா, அவங்களுடைய ரிலேட்டிவ் ஃபாரின் இருக்காங்க, அவங்க வந்து 5 வருஷம் கழித்து உங்களை பார்க்க வரும்போது அவங்க இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ நல்லா சேஞ்ச் ஆகிட்ட, அதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ வந்து சாஃப்டாக இருந்த, இப்போ ஏன் இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லும்போது, நான் சேஞ்ச் ஆகலையேன்னு அவங்க வந்து ஆர்கியூ பண்ணுறாங்களா? இல்லை நீ சேஞ்ச் ஆகிட்ட, வேண்டாம் நீ சேஞ்ச் ஆகாத. அப்போ தான் வந்து எடுத்து சொல்லும்போது தான் இவங்களுக்கு புரியுது, ஆமாம் நம்ம சேஞ்ச் ஆகிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இவங்க யோசிச்சிருக்காங்க, அன்பாக இருக்கிறது தான் நல்லதா, நம்ம தான் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த யூடியூப்லலாம் தேடி இருக்காங்க, அன்பாக இருப்பது எப்படி அப்படின்னா, எடுத்த உடனே நம்ம அன்பே சேனல் ஏதோ நம்ம குடும்பத்தோட பேரே அன்பு தானே, அது வந்த உடனே டக்குன்னு என்னது இது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி ஆடியோஸ்லாம் கேட்டு உடனே ஒரு ஆடியோ அனுப்பி அப்போ தான் சொல்ல வராங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கே தெரியாமல் இந்த உலகம் நம்மளை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துது. ஸோ முட்டு சந்தில் நிறுத்தும்போது தான் தெரியுது நம்ம ரொம்ப தூரம் இங்கே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் சேஞ்சஸ் எந்த அளவுக்கு ஆகிறோன்றது நம்ம அப்பப்போ நினச்சி பார்க்கணும். அதில் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த 3 விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது சாயப்பா அங்கே காத்துக்கிட்டு இருக்காரு, உங்களை அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி, நாளைக்கு காலையில் 4 மணிக்கு வெற்றிச்சன் சாய் சத்தியத்தில் நம்ம ஆடியோவை கேட்கலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.
ஓம் சாயிரா.